வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்க உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் புத்தகத்துள்ள 2026 நான் வாங்கிய புத்தகங்கள் தான். நம்ம நண்பர்களுக்காக வாங்கி அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் வரையும் உள்ள நண்பர்களுக்கு வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு புத்தகங்களாக பார்த்தலாம், நிறைய வித்தியாசமான புத்தகங்கள் நமக்கு அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூர் புத்தகத்துள்ளால் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்த வித்யா மேம், ரித்தேஷ் தம்பி, அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா உள்ள நுழைஞ்சதுலேருந்து வெளில வர வரையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் இவ்வளோ தூரம் வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு நன்றி. இப்போ முதல்ல இது கோயம்புத்தூரில் வாங்கலை, நற்றினை பதிப்பகம் முயல்கூடு பதிப்பகம் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. 10 புத்தகம் மக்கள் பதிப்பு, தமிழின் தலை சிறந்த நாவல்கள் அப்படின்னு 10 புக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நற்றினையும் ஒரு 10 புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சேனல் நண்பர்களுக்காக நான் முன்பதிவு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்துருச்சு. இதுவும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம நண்பர்களுக்காக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்க. கம்யூனிட்டியில் இருக்க நண்பர்களுக்கு நிறையா முன்பதிவு பண்ணி வச்சிடுறது. இது 10 புத்தகங்களும் என்னென்ன டைட்டில் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவில் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். இந்த செட்டில் உள்ளதும் முயல்கூடு செட்லையும் ஒரு 3 புத்தகம் தான் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வாங்குறதா அதை வாங்குறதான்னு குழப்பிக்க வேண்டாம். ரெண்டுமே அற்புதமான செலக்ட் பண்ண ஒரு புக்ஸ் தான். எதை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வரிசையாக பார்ப்போம் ஒவ்வொரு நண்பருக்குள்ளதா. இந்த நண்பருக்கு பார்த்தோன்னா கில்கமேஸ், மனித வரலாற்றின் முதல் காவியம் கில்கமேஸ், வான்கா பதிப்பகம். இது பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்காகவே, ஏன்னா அந்த புக் 200 குட்டியாக இருக்குது, என்ன 200 அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இல்லை இது ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோல்டு அந்த ஃபினிஷிங்காகவே தான் அந்த ப்ரைஸ். ஒரு அழகான கிஃப்ட் கொடுக்கக்கூடிய புத்தகமாக இருக்கும். இன்னொன்று, வான்கா பதிப்பகத்தில் இப்போ நிறையா சூப்பர் புக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நம்ம ஃபுல் புக் ஃபேர் வீலாக்கில் பார்த்துருப்பீங்க. அவசியம் அந்த ஸ்டால் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது தோ பரமசிவன் அவர் எழுதிய அறியப்படாத தமிழகம், காலச்சோடு பதிப்பகத்தை நான் வாங்கியிருக்கேன். வேற பல பதிப்பகங்களும் இருக்குது. இது காலச்சோடு, குறிப்பாக மறுசுழற்சி செய்யப்பட்ட பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்க மாதிரி இருக்கும். பட் மறுசுழற்சி செய்யப்பட்ட பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். அடுத்து சுஜாதாவோட ஸ்ரீரங்கத்து தேவதைகள், கிழக்கு பதிப்பகம். அடுத்த காலச்சோடு தான். சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, அம்பை அவர்கள் எழுதிய புத்தகம், சாகித்ய அகாடமி விருது பெற்றதும் கூட. அடுத்த புத்தகம் லவ் ஜிகாதும் இதர புனைவுகளும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் ஜெயின் அப்படிங்கிறது தமிழில் கோபாலகிருஷ்ணன் மொழிபெயர்த்திருக்காங்க. இதெல்லாமே நம்ம சென்னை புக் ஃபேர் இதெல்லாம் நிறையா வாங்கி அனுப்பி வச்ச புத்தகங்கள். சில புத்தகங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு, சில புத்தகங்கள் புதிய அறிமுகமாக நமக்கு வந்திருக்கு. அடுத்து என்னுடைய ஃபேவரட் எழுத்தாளர் கேஆர் மீரா அவருடைய மீரா சாது, தேவதையின் மச்சங்கள் கருநீலம். ரெண்டுமே எதிர் வெளியீடு. நண்பர் ஒருத்தர் வாங்கி அனுப்ப சொல்லியிருக்காரு. அடுத்தது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன், வாலி 1000 திரை இசை பாடல்கள். இது மேலே ஃபாரின்ல உள்ள நண்பர் அவர் சொல்லும்போது அது கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட்ல தான் போனேன். ஏன்னா கோயம்புத்தூர்ல எவ்வளோ தூரம் பப்ளிஷர்ஸ் வருவாங்க. இங்கிலீஷ் புக்ஸுக்கு நிறையா ஸ்டால் இருக்கும், கிட்ஸுக்கு இருக்கும். இது பார்த்தோன்னா குமரன் பதிப்பகம்னு ஒரு பதிப்பகம் வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்ல. பட் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன், இது 1100 விலை பரவாயில்லையா அப்படின்னு. அதை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. வாலி 1000. அடுத்ததா இடி முழக்கம், ரகுமான் கான் சட்டமன்ற பேரவைகள், 6th சென்ஸ் வெளியீடு. நம்ம புக் ஃபேர் விழாக்களே சொல்லியிருப்பேன், 6th சென்ஸ் ஸ்டால் காமிக்கும் மட்டும் சொல்லியிருப்பேன். இங்கே நம்ம முகிலோட புக்ஸ் தான் வழக்கமாக சொல்கிறோம். பட் முகில் புக்ஸை தாண்டியும் அங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பொறுமையாக தேடி பார்த்தோன்னா விதவிதமான கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு. அந்த வகையில் பார்த்தோன்னா இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நம்ம நண்பர் சொல்லலாம் தான் இப்படி ஒரு புக் இருக்குது, ரகுமான் கானோட சட்டமன்ற பேரவைகள். நல்ல ஹார்ட் பவுண்டு புக்கு, ஹார்ட் பவுண்டு, 600 தான் விலை, 6th சென்ஸ் பதிப்பகம். அடுத்தது ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார், மீனாட்சி புத்தக நிலையம். அவங்க இங்கே டேரெக்டாக ஸ்டால் போடல, செல்லர் ஸ்டாலில் நிறையா கிடைக்குது. ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது. விலை பார்த்தோம்னா 350 ரூபாய். அடுத்தது காலச்சக்கரம். இந்த புக்குக்கு பிறகுதான் நரசிம்மா அவர்களுக்கு காலச்சக்கரம் நரசிம்மா அப்படின்னு பேர் கிடச்சிச்சு. ஸோ அவருடைய முதல் நாவல் இது காலச்சக்கரம், வானதி பதிப்பகத்தோடது. இதுவும் செல்லர் ஸ்டாலில் தான் வாங்கினேன், ஸ்டால் டேரெக்டாக போடல. பட் அடுத்தடுத்து உங்களுக்கு புக்ஸ் தேவைன்னா இப்போயே சொல்லிடுங்க. கிருஷ்ணகிரி புத்தக திருவிழா வருது, ஈரோடு புத்தக திருவிழா வருது. ஈரோடு கண்டிப்பாக வானதி ஸ்டால் போடுவாங்க. சென்னைக்கு பிறகு ஈரோட்டில் தான் அவங்க ஸ்டால் போடுவாங்க. அடுத்ததாக விகடன் பிரசுரத்துலேருந்து மெய்யழகன். நம்ம மெய்யழகன் படம் வந்துச்சு இல்லையா, அதே தான். அப்படியே டயலாக்ஸ் இருக்கும், உரையாடல் ஃபார்மேட்டில் அந்த அருள், அவள், அவன் யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா புவனா, அவன். ஸோ இது ஒரு உரையாடல் ஃபார்மேட்டில் இந்த புத்தகம் இருக்கும், மெய்யழகன். ஸோ இப்போ கூட தேசிய விருது
அறிவித்த நேரத்தில் நிறையா சர்ச்சைகள் இந்த படத்துக்கு கிடைக்கல அப்படின்ற அளவுக்கு நிறையா ஃபேன்ஸு. படம் வந்தப்போ எவ்வளோ பேர் கொண்டாடினாங்கன்னு தெரியல. அடுத்தது ரொம்ப முக்கியமான சில கலெக்ஷன்ஸ் காமிச்சிடணும். நம்ம சீர் வாசகர் வட்டத்தோட பிரமாதமான படைப்புகள். எரியும் பனிக்காடு PH டேனியல் அவர்கள் எழுதியது. விலை 200 ரூபாய். ஜெயந்தன் சிறுகதைகள் எல்லாமே சீர் வாசகர் வட்டம் தான். அப்படியே பல்காக ஒரு நண்பர் வாங்க சொன்னார். 350 ரூபாய். அடுத்தது புதுமை பித்தன் தேர்வு செய்யப்பட்ட கதைகள். கிட்டத்தட்ட சென்னையில் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. நம்ம சேனலில் நானே ஒரு 50 பேருக்கு வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு காலி ஆயிடுச்சு அப்படின்னு திருப்பி இருக்குது. இப்போ உங்களுக்கு சீர் வாசகத்தில் ஏதாவது புத்தகங்கள் வேணும் அப்படின்னா நம்மள்கிட்ட சொல்லிடுங்க, வர வச்சுருவோம் புத்தகங்களை. ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் நண்பர் ரெடியாக இருக்கார். தெரிவு செய்யப்பட்ட புதுமை பித்தன் கதைகள் 55 ரூபாய் தான். அடுத்ததா விந்தன் கதைகள், இது பார்த்தோன்னா 225 ரூபாய். அடுத்தது ஓநாய்குல சின்னம், இது நான் வந்து ஒரு 50 காப்பி இந்த வருஷம் நம்ம நண்பர்களுக்கு அனுப்பியிருப்பேன். 250 ரூபாய். ஸோ சீர்வாசகர் வட்டம் கோயம்புத்தூரில் ஸ்டால் போட்டிருக்காங்க. அதில் எல்லா அவங்களுடைய மக்கள் பதிப்பு நூல்களும் இருக்குது. ஸோ இன்னொரு செட்டு வாங்குறதுக்கு லிஸ்ட் இருக்குது. தேவைன்னா சொல்லுங்கள், இல்லைனா நம்ம ஈரோட்டில் வாங்கி அனுப்பலாம். அடுத்து வந்து ஒரு நண்பருக்கு மோகமுல் தி ஜானகிராமனோட ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஃபேமஸான படைப்பு. விலை வந்து 890 ரூபா. இது ஏன் பர்டிகுலர் விலை சொல்கிறேன்னா, இதை வாங்க சொன்ன நண்பர் சொன்னாங்க 600 ரூபா விற்கும் போது காஸ்ட்லியாக இருக்கேன்னு நினச்சேன், இப்போ 800 ரூபாய்க்கு மேலே போயிருச்சு, இருந்தாலும் வாங்கிருங்க, இப்போ விட்டால் இன்னும் கூட போயிடணும். சில நேரங்களில் அப்படி தான் புக்கு நம்ம வீட்டில் நிறையா வாங்கி சேர்த்துட்டோம், வாங்க வேணாம் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஒரு குற்றம் வச்சு. பட் அப்படி இல்லை, ஒரு கலெக்ஷன் தான். நீங்கள் கிடைக்கும் போதே வாங்கிடணும். அதன் பிறகு ரேட்டு ஏறிக்கிட்டு தான் போகுது. எப்போயாவது மக்கள் பதிப்பு வரலாம், அது ஒரு நல்ல விஷயம். ஸோ மக்கள் பதிப்பு தொடர்ச்சியாக இப்போ தமிழில் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. சேனலில் தேவைப்படுறவங்க நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது புத்தனாவது சுலபம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர் எழுதிய நூல், நமக்கு தேசாந்திரி பதிப்பதுலேருந்து வாங்கினது. அடுத்தது வெக்கை பூமணி அவர்கள், இப்போ தான் இறந்து போனார். பூமணி அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர். அவருடைய படைப்புகள் அருமையாக தான் இருக்கும். வெக்கை பார்த்தோன்னா கொஞ்ச நாள் பிரிண்ட் இல்லாமல் இருந்துச்சு வெக்கை, ஏன்னா நட்டினை பதிப்பதில் இருந்துச்சு, அப்புறம் பிரிண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ டிஸ்கவரி புக் பேலஸில் நமக்கு கிடைக்கிது வெக்கை. ஏன்னா இதுக்கு முந்தைய புத்தகத்துல தேடிட்டு கிடைக்கல அப்படின்னு நினச்சேன். இப்போ புது பிரிண்ட், ஏன்னா கோயம்புத்தூருக்கு நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து புது பிரிண்ட் கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு 6 மாதம் இடைவெளி, திருச்சிக்கு பிறகு பெருசாக புக் ஃபேர் நடக்கல. ஸோ நல்ல கேப் இருக்கும், நிறைய பப்ளிகேஷன்ஸ் புது பிரிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் என்ற கடற்பறவை, இதுவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான். அவர் வித்தியாசமான கலெக்ஷன் எப்போதுமே சொல்லுவார். இதெல்லாம் படிச்சுட்டு தான் அனுப்பலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு எப்படியும் 3 மாதம் என்கிட்ட புக்கு இருக்கும், படிச்சுட்டு தான் அனுப்ப போகிறேன். யாவரும் பப்ளிகேஷன், இந்த புத்தகம் பார்த்தோன்னா யாவரும் பப்ளிகேஷன், ஹால் 7 இருக்குது. அடுத்தது டேல் ஆஃப் 2 சிட்டிஸ், சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதிய டேல் ஆஃப் 2 சிட்டிஸ், அதோட மொழிபெயர்ப்பு. இந்த புத்தகத்தை குறித்து சுவாரஸ்யமான விஷயம் சொன்னால், தமிழில் கி ராமச்சந்திரன் இருக்கு. இவர் தான் ஃபஸ்ட்டு கீரா. நம்ம கீரா அப்படின்னு சொன்னாலே கி ராஜநாராயணன் சொல்லுவோம். பட் கி ராமச்சந்திரன் இவர் தான் ஃபஸ்ட்டு கீரா. மணிக்கொடி எழுத்தாளர்கள், அந்த மணிக்கொடி எழுத்தாளர்களே ஒரு கேங் உண்டு, அதில் ஒருவர். இது வந்து சுருக்கப்பட்ட பதிப்பு தான், ஏன்னா அப்ரிஜ்டு எடிஷன் அப்படின்னு போட்டாங்க. பட் சுருக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் இப்போ நமக்கு 7 தலைமுறைகள் பார்த்தோன்னா இந்த வருஷம் வாசித்தேன் சிந்தன் புக்ஸ்லேருந்து. சுருக்கப்பட்ட பதிப்புனாலும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எந்த கண்டென்ட்டும் மிஸ் ஆகாமல் அந்த நாவலோட வலியையும் வேதனையும் கரெக்டாக நம்மள்கிட்ட கடத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 355 ரூபாய். பட் நமக்கு வந்து முன் வெளியீட்டு திட்டத்தில் வந்து நான் ரிசர்வ் பண்ணியிருந்தேன், அதனால் 200 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பட் இப்போ என்ன ரேட்னு தெரியல, தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நம்ம ஏதாவது பேசி குறைச்சி வாங்கி தரலாம். அடுத்தது உலக சினிமா சீர்வாசகர் வட்டம் தான். இது பார்த்தோன்னா 200 ரூபாய். பட் இதுக்கப்புறம் ரீப்ரிண்ட் ஆகி கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஒரு 50 ரூபாய் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புத்தகம் ஒரு நண்பர் இது அவசியம் வேணும் அப்படின்னு சொன்னதுனால புக் பண்ணி வாங்கினது. இது காப்பீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உலக சினிமா. அடுத்து நான் 2 நண்பர்களுக்கான புத்தகம், ஒரு நண்பர் தான். யாவரும் பதிப்பதுலேருந்து நல்லா ஒரு பெரிய புக்கு, இல்லை பல்கான புக்கு, மீ உலக விஞ்ஞான புனைவு புத்தகம். இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், என்ன மாதிரி புக்கு அப்படின்னு பார்த்தேன். நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு 33 ஸ்டோரிஸ்ட் இருக்குது. ஸ்டோரிஸ்ன்னு சொல்கிறதா, குட்டி நாவல்ஸ்ன்னு சொல்கிறதா, தமிழில் யார் யார் மொழிபெயர்த்திருக்காங்க எல்லாமே போட்டிருக்காங்க. ஒரு 33 கதைகள் இருக்குது. ஸோ ஒரு வித்தியாசமான புத்தகம், நான் கேள்விப்படாத புத்தகம். நண்பருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அந்த நேரத்தில். அது இதுவும் சூப்பர். என்னுடைய ஃபேவரட் எழுத்தாளர் ஒருத்தர் பிரபஞ்சன். பட் இந்த புத்தகம் நான் கேள்விப்படலை, சித்தன் போக்கு. இது வந்து காலச்சோடில் கிடைக்கிது. ஏன்னா பிரபஞ்சனுடைய படைப்புகள் நமக்கு நட்டினை பதிப்பகத்தில் கிடச்சிருந்துச்சு. ஒரு சில டைட்டில் பார்த்தோன்னா நக்கீரனில் ஒரே ஒரு வித்தியாசமான டைட்டில் இருக்கும், டிஸ்கவரில் ஒரே ஒரு வித்தியாசமான டைட்டில் இருக்கும், மீதியெல்லாம் காமனாக இடத்துல இருக்கும். பட் இப்போ சித்தன் போக்குங்கிறது நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். பிரபஞ்சனோட புத்தகம் காலச்சோடு பதிப்போம். அடுத்தது மந்திரவாதியின் சீடன்,
இவால்ட் பிளிசர் எழுதியிருக்காரு. தமிழில் அசதா அப்படிங்கிற மொழிபெயர்த்திருக்காங்க. இதுவும் காலச்சூடு பதிப்பகம். இதுவும் கேள்விப்படாத புத்தகம், கம்ப்ளீட்டாக கேள்விப்படாத புத்தகம். எங்கேயிருந்து இந்த சஜஷன்லாம் நம்ம நண்பர்கள் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. பட் நல்ல வேலை, ஃபாரின் நண்பர், இப்போ கொடுக்க மாட்டேன் புக்கை. அவர் வர்ற வரைக்கும் ஒரு 3 மாதம் இருக்குது. இந்த கலெக்ஷன்லேருந்து 1-2 படிச்சுட்டு தான் கொடுப்பேன். அடுத்து நண்பர் ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன், கோவப்பட மாட்டார்னு நினைக்கிறேன். அடுத்து மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் அவர் எழுதியது. தொகுப்பாசிரியர் தியோடர் பாஸ்கரன். காலச்சூடு பதிப்பகம் தான். விலை 290. அடுத்த கிழக்கு பதிப்பது வந்து புத்த ஜாதக கதைகள், அக்கலூர் ரவி அவர்கள் எழுதியது. இது எனக்கு அவ்வளவா என்ன மாதிரி டைட்டில், புத்த ஜாதக கதைகள் மொழியாக்கமாக தான் இருக்கும். நேஷனல் புக் ட்ரஸ்ட்லேயோ அல்லது பப்ளிகேஷன் டிவிஷனில் நான் புத்தக ஜாதக கதைகள் ஒரு டைம் வாங்கியிருக்கேன், இன்னும் வாசிக்கலை. சமணர் கழுவேற்றம் ஒரு வரலாற்று தேடல், கோ செங்குட்டவனர் எழுதியிருக்காரு, கிழக்கு பதிப்பகம். அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணன், பட்டுப்போன கனவு. இதுவும் வந்துட்டு நமக்கு ஆர் பட்டாபிராமன் எழுதியிருக்காரு, கிழக்கு பதிப்பகம். அடுத்து இந்த வருஷம் இந்த புக்கு ரொம்ப சேல்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு, வாட்ச் பார்க்கணும் அவசியம். குமரி வா கீரா அவர்கள் எழுதியிருக்காங்க. நான் ஒரு 3-4 பேர் இந்த வருஷத்துல வரையும் வாங்கி கொடுத்தேன், இன்னமும் கேட்டுக்கிருக்காங்க நண்பர்கள். ஸோ என்ன சம்திங் என்ன ஸ்பெஷல் இப்போ எனக்கே ஈகராக இருக்குது நம்ம வாட்ச் பார்த்துடணும் அப்படின்னு. டிஸ்கவரி புக் பேலஸ், இதோட விலை பார்த்தோம்னா 420 ரூபாய். அடுத்தது வாசிப்பது எப்படி, செல்வேந்திரன் அவர்கள் எழுதியது. எழுத்து பிரசனம் 0 டிகிரி ஸ்டாலில் உங்களுக்கு கிடைக்கும், ஹால் 7 கோயம்புத்தூரில் கிடைக்கிது. இது வந்து நம்ம தனி வீடியோ இந்த புக்குக்கு நம்ம பிரத்யேகமாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது வாசிப்பது எப்படிங்கிறதோட வாசிக்கிறதுனால என்ன பயன்கள்ங்கிறத கரெக்டாக சொல்லும். ஸோ இதில் தனி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் எனக்குமே என்ன ஞாபகம் இருக்குன்னா, இந்த சினிமா நடிகர்களை குறித்து ஒரு வார்த்தை இருக்கும். இந்த மாதிரி எந்த சினிமா நடிகராவது உங்களை வாசிக்க சொல்கிறாங்களா, அப்படியே ரொம்ப நல்ல காரியம் பண்ணிச்சுடுவாங்க, என் பிறந்த நாளைக்கு வந்துட்டு அன்னதானம் பண்ணு, ரத்த தானம் பண்ணு, அது இது பண்ணுன்னு. பட் வாசின்னு எந்த நடிகராவது உங்களை சொல்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல கருத்து அந்த புத்தகத்துலேருந்து. அடுத்தது இது சீர்வாசகர்கிட்டேருந்து ஒரு வாசகருடைய ஒரு 11 புக்ஸ், குட்டி குட்டி டைட்டில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 15 ரூபா விலை, 20 ரூபா 10 ரூபா 20 ரூபா தான். வேமா வாச்சனை. குணசுந்தரி எழுதிய தேர்வு, யூமா வாசகி. உலக சினிமா, செலியன். அந்த பெரிய புக்கோட ஒரு சுருக்கப்பட்ட சின்ன போர்ஷன் மட்டும். சினிமாவை கண்டுபிடித்தது யார், ஈபா சிந்தன். அன்பளிப்பு, கு அழகிரிசாமி, ஒரு கிளாசிக்கான சிறுகதை நினைக்கிறேன். அடுத்து யானைக்கு என்னாச்சு, விஷ்ணுபுரம் சரவணன். கட்டை விரலின் கதை, மு முருகேஷ். செவ்வாழை, அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியது, 10 ரூபாய். சோசோ பள்ளிக்கூடம் போகிறான், உதயசங்கர் அவர்கள் எழுதியது. அடுத்தது அணில் குஞ்சு, கலைஞர் கருணாநிதி. ராஜா வந்திருக்கிறார், இதுவும் கு அழகிரிசாமி. இருட்டு எனக்கு பிடிக்கும், சா தமிழ்ச்செல்வன். சா தமிழ்ச்செல்வன் பார்த்தோன்னா நம்ம சேனலில் ஒரு புத்தகம் இருக்குது, அந்த கடவுள்கள் உருவான கதையை வச்சு எழுதியிருப்பார். அது நல்ல எல்லாமே புரட்சிகரமான ஒரு புத்தகம் தான். ஸோ இந்த புத்தகங்களும் 10 ரூபாலேருந்து 20 ரூபா தான். வேணா சொல்லுங்கள், வாங்கி அனுப்பி வைக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பெஷல் புக் நண்பர் எனக்கு பரிசளித்தது. ஸோ ரித்தேஷ் தம்பிக்கு நன்றி. குறிப்பாக பரிசளித்தது மட்டும் இல்லாமல், வாங்க நீங்கள் வந்து ஜெயமோகன் அவரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு ஜெயமோகன் அவர்கள்ட்ட பேசிட்டு ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்தது. ஸோ இது ஃபோட்டோ கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போடுறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனல் இருக்குது, ஃபேஸ்புக்லையும் இருக்குது. எதில் உங்களுக்கு ஈஸியோ கம்யூனிகேட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த 2 புத்தகத்துள்ள வருது, வேணா டக்குனே வாங்கி அனுப்பிச்சலாம். இப்போ கோயம்புத்தூர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்ன புத்தகம் வேணும்னாலும் ஃபாரின்ல இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம வாங்கி அனுப்பி வைக்கலாம். ஸோ இந்த புத்தகங்களை குறித்து உங்களுடைய கருத்துக்கள், உங்களுக்கு இதில் ஏதாவது ரொம்ப மனதை கவர்ந்த புத்தகங்களாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் நிறையா புத்தகங்கள் குறித்த தகவல்களுடன் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.